ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சார்ஜா மாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோலாவில் இருக்கிற பிஸ்மின்னு ஒரு ஷாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் என்ன மாதிரியான ஷாப்னா, கம்பி புடவை, கல் புடவை, இந்த மாதிரி புர்கா ஐட்டம், துப்டி ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிற ஷாப் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் ஷாப் மாதிரிலாம் பெருசு பெருசாலாம் இங்கெல்லாம் இருக்காது. சீமாட்டி, ஆனந்தம் இந்த மாதிரிலாம் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது. சின்ன சின்ன ஷாப்பாக தான் இருக்கும். ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த ஷாப் வந்து ரோலாவில் இருக்குது. ரோலாவில் ஏற்கனவே ஒரு ஷாப் பார்த்துருக்கோம். நம்ம மொடினான்னு ஒரு ஷாப் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஸ்மிங்கிற ஷாப்பும் இருக்குது. மொடினா ஃபகீம் ஃபேஷனுங்கிற பேரில் இருக்கும். இந்த ஷாப் நேம் பிஸ்மி தான். இந்த ஷாப்பில் புர்கா இருக்குது, துப்பட்டி இருக்குது, அதுக்கப்புறம் கம்பி புடவை இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுன்னா நம்ம துபாய்க்கு தான் போவோம். மோஸ்ட்லி டேரா சைடில் போய் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க ட்ரை பண்ணுவோம். சிங்கப்பூர் சாரீஸு, சிங்கப்பூர் சட்டை இந்த மாதிரிலாம் வாங்கணுன்னா. ஆனால் அங்கெல்லாம் போகணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கும், டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கும். அங்கே போனால் வண்டி போடுறதுக்கு இடமே இருக்காது, ரொம்ப நெரிசலாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக வாங்கணுன்னா நம்ம சார்ஜாவில் இருக்கிற ரோலாவே ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். நம்ம ஈஸியாக இருக்கும், பார்க்கிங் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸும் நல்லாவே தான் இருந்தது. புர்கா, ஷால்லாம் இருந்தது. மென்ஸுக்கு ஷர்ட்லாம் நிறைய, சிங்கப்பூர் ஷர்ட்டு, மார்டின் ஷர்ட்டு, இந்த மாதிரி ஷர்ட்லாம் இருந்தது. இந்த ஷாப்பில் என்ன பெனிஃபிட்னால், நம்ம ரேட்லாம் அவங்க போட்டிருக்க ரேட் மட்டும் இல்லாமல் குறைச்சியும் தராங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டால் நம்ம விலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சியும் பேசியும் வாங்கலாம். துபாயில் இருக்கிற ஷாப்லலாம் ஃபிக்ஸ்டு ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஷாப்பில் நம்ம பார்கெயின் பண்ணி கேட்டாலும் நம்ம குறைச்சி தர ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, என்ன ரேஞ்சு?
அதுக்கு அடுத்த ரேஞ்சு 125 இருக்குமே அது. இல்ல படம் கடைசி வேலை என்னது? கடைசி வேலை அது. இதெல்லாம் கல்லூரில் எவ்வளோ ரேட்டு கேட்குறேன்? 80. தெரியல இங்கே போவோம்.